ஷேய் பிரம்மா பேசுகிறேன்டா. நீதிமான், நீதி அரசர், நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி 4 கணக்கு போட்டிருக்காரு. இதுவே பார்த்து கண்டுபிடிச்சி மாநிலத்தில் இருக்கிற கோர்ட்டு நீதிமன்றத்திலேருந்து ஒரு பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் யாருமே போய் கேட்கல. எங்கே கேட்கணும்? கோர்ட்டில் கேட்கணும். இங்கே வா ஐயா ஜட்ஜாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா பார்க்கலையா, அது கேட்க முடியாது. யார்ட்டுமே கேட்க முடியாது, யார்ட்டும் சொல்ல முடியாது. அப்படி தான் போகுது கணக்கு. இப்போ கணக்கு போட்டார். இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் கைலாசத்தில் ஆட்டோமேட்டிக்காக இராணுவ வரல தூக்குவான். இவன் கேட்க கொக்கரிப்பான். கைலாசத்தில் விலங்கு மாட்டிட்டார். பத்திரம் போட்டவன், பத்திரம் செத்தூர் பத்திர பதிவாளர், வென்று பத்திர டாக்குமெண்ட்ஸ் விற்கானா 3ஆச்சா. அடுத்து புரோக்கர், வாங்கி விற்று வாங்கி போகிறவனுக்கு விலங்கு போட்டார். இன்றைக்கி விலங்கு வீசிட்டார் கைலாசத்தில். அது இவர் தான் போட முடியும், இவர் தான் தூக்க முடியும். கைலாசத்தில் சேட்டை பண்ணவனை கடவுள் இராணுவத்தை வச்சு தான் எடுக்க முடியும். காவல்துறையெல்லாம் வந்து கணக்கு முடிஞ்சு போச்சு. அவன் தப்பு செஞ்சுட்டு போயிட்டான். சரியா? அடுத்து கிராம விஓ அவன் அளந்து கொடுத்து அது தப்பு பண்ணி போயிடுச்சு. தாசில்தார், விஓ, கலெக்டர் 10 எல்லாம் ஆக்கங்கட்ட கூவ உள்ளே ஏறி கிடக்கு. இதுக்கு விட அதை அவர் தான் பார்க்கணும். இதுக்கு நாங்கள் அவர் சொல்லுவார்ல, எங்கள் பார்வதி எங்கள் அண்ணி சொல்லுதில்ல, என் பிள்ளைகிட்ட விசாரணை கேட்பாங்க. இது என் பிள்ளைக்கு விசாரணை கிடையாது. இவர் ஏற்றி வச்சுருக்காரு, கணக்கு கேள்வி கேட்காரு. அப்போ பிடிக்கல, பூரா ஏற்றினவனு பூரா ஒட்ட வலிச்சு அள்ளுவார். அப்போ விலங்கு மாட்டுதார். விலங்கு மாட்டினா தப்ப முடியாதா முட்டா குதிமணிகளா? புரிஞ்சுக்க. ஆணும் பெண்ணும் உங்களுக்கெல்லாம் அடி ஓப்பன் பிளஸில் கொடுக்கணும். நைட்டு தின்னுட்டா அப்புறம் உள்ள படுக்கையில் இப்போ பெண் அதிகாரியாக இருக்க, ஆண் அதிகாரியாக இருக்க, வீட்டில் பட்டு மெத்தையில் படுக்கையில் ஓப்பனாக இப்படி தூக்கு, இப்படி வை, அந்த ஓப்பனாக பேசி தானே உள்ள வேலை பார்க்க. ஆண் பெண்ணு நீ வீட்டில் தின்னுட்டு உட்காந்துட்டு அவ்வளோ தப்பு செஞ்சுட்டு இப்படி காலை தூக்கு, இப்படி ஓட்டு, எனக்கு கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பாருன்னு கேட்கல. அறிவியட்ட முட்டா குதிமக்கா. ஆண்டவன் என்ன கொடுத்தார்? பூமி அழிக்க கொடுக்கல. அறிவியட்ட முட்டா குதிமக்கா கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. இது எல்லாம் அதிகாரி பூரா நீதிமன்றத்தில் மொத்தம் முழுக்க நீதிபதியை பூரா சர்ச்சு கோட்டார பூரா அவமதிப்பு. ஒரு குப்பையாக வச்சுட்டான். வெளியில் நடத்துகிறவன் பூரா குப்பையாக வச்சுருக்கான். அந்த குப்பைக்கு தான் கடவுள் போடுதார் கணக்கு. நான் நீதிபதியை உட்காந்துருக்கேன், நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணுமன்னு வந்து கேளு அப்படிங்கார். அந்த பவர் கொடுக்கணும்ல. எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். உள்ள கணக்கு வழக்கு இருக்குது. கணக்கு ஏற்றி போய் கழுத்து முட்டை நிற்கி. அப்போ அது கேட்கணும், கடவுள்கிட்ட வந்து கேட்கணும். ஐயா இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு ஒரு வேளை தண்டனை வாங்க முடியல, கீழே இங்கிட்டு அங்கிட்டு ஆடி போகுது ஐயா, நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும். கடவுள் நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும். வேறு யாரால் கொடுக்க முடியாது. தண்டனை கொடுக்கறது தூக்கி உள்ளே போடுறது இவர் தான். அரசியல்வாதி முட்டா குயிமனுக்கு எல்லாம் தெரியும். கண்டார ஒளிமனுக்கு டெல்லி விட்டு தமிழ்நாடு வரைக்கும் அம்புட்டு குயிமனுக்கும் தெரியும். ஆந்திராவில் கிடக்கான ஒரு தாடி அந்த கண்டார ஒளிமனுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கார குயிமனுக்கும் தெரியும். சரியா? டெல்லியில் உட்காந்துருக்கான பிரதமர் மோடி அந்த முட்டா பூனானுக்கும் தெரியும். முட்டா பூனா. சரியா? தமிழ் வார்த்தையில் விளக்கத்தை எடுத்து புரிஞ்சுக்கோங்கடா முட்டா பைகளா முக்கால் சத்தி.